பொதுக்குழுவில் வெடித்த மோதல். இரண்டாக உடைகிறதா பாட்டாளி மக்கள் கட்சி? புயலை கிளப்பி இருக்கிறார் முகுந்தன். யார் இவர்? இஷ்டம் இருந்தாயிரு, இல்லைனா விலகிக்கொள் அப்படின்னு ராமதாஸ் அன்புமணியை பார்த்து சொல்லி இருக்கிறாரு. இது தமிழக அரசியல்லையே பெரும் ஒரு பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பற்றி பார்க்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சி 2026 தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. அந்த வகையில தான் இன்று புதுச்சேரியில பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்துல பாமக நிறுவனர் ராமதாஸ், தலைவர் அன்புமணி ராமதாஸ், கௌரவ தலைவர் ஜி.கே. மணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். மேலும் பல்வேறு தொண்டர்கள் இந்த பொதுக்குழுவுல கலந்து கொண்டார்கள். இதனால காலையில தொடங்கிய இந்த பொதுக்குழு கூட்டத்துல பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அந்த சமயத்துலதான் ராமதாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, 2026 தேர்தல நமக்கு இளைஞர்களோட பலம் அதிகமா வேணும். அதனால அன்புமணி ராமதாஸுக்கு உதவியாக இருக்க இளைஞரணி தலைவராக நான் முகுந்தன் பரசுராமனை நியமிக்கிறேன் அப்படின்னு ராமதாஸ் சொல்றாரு. எனக்கு உதவியாகவா? வேண்டாம் அப்படின்னு அன்புமணி சொல்றாரு. உனக்கு வேண்டாம் அப்படின்னா நீ கிளம்பு, இது நான் ஆரம்பிச்ச கட்சி, நான் சொல்றதான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு ராமதாஸ் மேடையிலேயே சொல்றாரு. இதனால அன்புமணி அதிருப்தி அடைந்தாலுமே சிரித்து கொண்டே மேடையில உட்கார்ந்திருக்கிறாரு. மீண்டும் ராமதாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, முகுந்தன் தான் இளைஞரணி தலைவர் அப்படின்னு சொல்றாரு. இதனால அன்புமணி கோபப்பட்டு மீண்டும் குடும்பத்திலிருந்து ஒரு பொறுப்பா அப்படின்னு சொல்லி மைக்க தூக்கி வீசுறாரு. அன்புமணி இந்த மாதிரி மைக்கு தூக்கி வீசிட்டு தன்னுடைய கருத்தை சொல்லிட்டு அதே இடத்துலதான் இருக்கிறாங்க. தொண்டர்களுமே ராமதாஸுக்கு எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். மீண்டும் ராமதாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது என்னோட கட்சி, நான் ஆரம்பிச்ச கட்சி, நான் சொல்றதுதான் கேட்கணும், நான் சொல்றத கேட்டா இங்க இரு, இல்லைன்னா யாருனாலும் விலகி கொள்ளலாம் அப்படின்னு அன்புமணிய குறிப்பிட்டு ராமதாஸ் சொல்றாரு. உடனே அன்புமணி எந்திரிச்சு, நான் சென்னை பனையூர்ல ஒரு கட்சி அலுவலகம் தொடங்கி இருக்கேன், என்னை யாராவது சந்திக்கணும், தனியா யாராவது சந்திக்க விரும்புறீங்கன்னா நீங்க அங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. அப்போதே ஒரு தொலைபேசி எண்ணை மேடையிலேயே சொல்லிட்டு அங்கிருந்து அன்புமணி ராமதாஸ் கிளம்புவதாக சொல்லப்படுகிறது. இதுல யார் இந்த 2 பேருக்கும் இடையே, அதாவது அப்பா மகன் 2 பேருக்கும் இடையே புயலை கிளப்பிய யார் இந்த முகுந்தன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கிறப்போ, முகுந்தன் வேற யாரும் கிடையாது, ராமதாசினுடைய மூத்த மகள் காந்திமதியினுடைய மகன் தான் இவரு. அதாவது ராமதாசினுடைய பேரர் அன்புமணியின் அக்கா மகன் முகுந்தன். அன்புமணி சென்றாலுமே ராமதாஸ் மேடையில் இருந்து கொண்டே என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் சொன்னதுதான், முகுந்தன் தான் இளைஞரணி தலைவர் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் அவர் அந்த இடத்துல சொல்றாரு. இதன் பிறகு அன்புமணி எந்திரிச்சு வெளியே கிளம்பி கொண்டிருக்க அந்த சமயத்துல தொண்டர்கள் அன்புமணியை சூழ்ந்து கொள்கிறார்கள். அங்கிருந்த தொண்டர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க உங்களுக்காக இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தொண்டர்களிடையே எந்த மாதிரியான ஒரு குழப்பம் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னா, நாம இப்ப அன்புமணி பின்னாடி செல்வதா இல்லை ராமதாஸ் பின்னாடி செல்வதா அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலை தொண்டர்களுக்கிடையே ஏற்பட்டு அவர்களுமே என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த இடத்துல கூச்சல் குழப்பமாகவே நிலவி கொண்டு வந்தது. இது தமிழக அரசியல்ல ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போது அனைவருக்கும் இடையே ஒரு என்ன கேள்வி எழுகிறது அப்படின்னா, இது குறித்து இருவரும் முன்பாகவே கலந்து ஆலோசித்து விட்டு பேசியிருக்கலாம். கலந்து ஆலோசிக்காமலேயே மேடையிலே இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இருவருமே தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து கருத்து மோதல் ஏற்பட்டு இருக்கிறது. இருவருக்குமே அவர்கள், அதாவது தந்தை மகனுக்கும் இடையே ஒரு கருத்து வேறுபாடு, இது கட்சியில எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே எழுந்திருக்கிறது. இது மட்டுமல்ல, அன்புமணி என்ன சொல்றாரு அப்படின்னா, முகுந்தன் கட்சியில சேர்ந்து 4 மாசம்தான் ஆகுது, அவருக்கு இந்த பொறுப்பு கொடுக்கணுமா அப்படிங்கிறதையும் சொல்றாரு. தன்னுடைய அக்கா மகன் முகுந்தன் பொறுப்புக்கு வர்றதுல எதிர்ப்பு தெரிவிச்சு அன்புமணியும் கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். மேடையிலேயே அத்தனை தொண்டர்களுக்கும் மத்தியிலேயே இவர்களின் இருவருடைய இந்த சண்டை பாமகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படுத்தக்கூடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே எழுந்திருக்கிறது. இதனால 2ஆக உடைந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் தொண்டர்கள் மத்தியில ஏற்பட்டு இருக்கு. அதாவது அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, மீண்டும் ஒரு குடும்பத்திலிருந்து வரக்கூடியவருக்கு பொறுப்பு கொடுக்கலாமா அப்படிங்கறத அந்த மேடையில் இருந்து கொண்டே அவர் சொல்கிறார். ஏற்கனவே தமிழகத்துல திமுக கட்சி ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் பொறுப்பு கொடுக்கறாங்க. திமுக ஒரு குடும்ப ஆட்சி, இது திமுக மக்களுக்கான ஆட்சி கிடையாது, குடும்ப ஆட்சி அப்படிங்கிற விமர்சனங்களுமே முன்வைக்கப்படுகிறது. இதனால தேர்தல்
வந்து 2026 வரப்போகிறது. இதன் காரணமா இப்போ அன்புமணி முன்வைத்திருக்கக்கூடிய இந்த கருத்து கவனம் பெற்றிருக்கிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொறுப்பு வழங்குவதில் அன்புமணிக்கு உடன்பாடு கிடையாதா, இல்லை கட்சியில சேர்ந்து 4 மாதங்கள் தான் ஆகிறது, அவருக்கு எப்படி இந்த பொறுப்பு வழங்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. தந்தை மகனுக்கு இடையே இந்த சண்டை வந்து 2026 தேர்தலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். இவர்கள் இருவருக்குமே ஒரு பின்னடைவை, பாமகவுக்கு இது பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேடையிலேயே அனைவர் முன்னிலையிலுமே இவர்கள் இருவருமே சண்டை போட்டு கொண்டது தற்போது கட்சி நிர்வாகிகளுக்கிடையே, ஒரு தொண்டர்களுக்கிடையேயும் ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்ல, 2026 தேர்தலில் இது வந்து ஒரு பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. பாமகல இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த விஷயம் வந்து தமிழக அரசியல்ல ஒரு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அதற்கு காரணம், ஏற்கனவே திமுக மீது இந்த மாதிரியான விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சமயத்துல இதற்கு முன்பாக அன்புமணி ராமதாஸினுடைய மனைவி எந்த ஒரு நிகழ்ச்சியிலுமே பங்கேற்காமல் பெரிதாக அரசியலும் பேசல. அவர்களை எம்பி தேர்தலில் வந்து வேட்பாளராக களமிறக்கி இருந்தார்கள் பாமக சார்பாக. அன்புமணியினுடைய மனைவி சௌமியா அன்புமணி வந்து எம்பி தேர்தலில் வந்து களத்துல இருந்தாங்க. இதுவுமே வந்து கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது. அப்போ அன்புமணி வந்து எதுவுமே பேசல, அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. தன்னுடைய மனைவி வந்து நிக்கிறாங்க அப்படிங்கும் போது அன்புமணி தரப்புல இருந்து எதுவுமே சொல்லல. ஆனா இப்போ தன்னுடைய அக்கா மகன் வந்து ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது அப்படிங்கும் போது அன்புமணி வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைவர் முன்னிலையிலும் மேடையிலுமே அவர் இந்த எதிர்ப்பை தெரிவித்திருப்பது, இது ஒரு அரசியல் யுக்தியா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. 2026 தேர்தல் நடைபெற போகிறது. இதன் காரணமாகத்தான் இது ஒரு அரசியல் யுக்தியாக பார்க்கப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே தற்போது எழுந்திருக்கிறது.